ஏக்கா எனக்கு எவ்வளோ லேட்டாக வரீங்க? எங்கேயாவது வேலையில் மாட்டிக்கிட்டீங்களா என்ன? என்ன நான் கேட்குறேன், அதை பாட்டுக்கு நிற்கிதுங்க ரெண்டும். ஒருவேளை ஏதாச்சும் பிரச்சனையா இருக்குமோ? ஏக்கா ஏக்கா. ம். என்ன கூப்பிட்டியா? அங்கேருந்து நான் உன்னை கூப்பிட்டுக்கிட்டே வரேன், நீ தான் கேட்கவே இல்லை. என்ன ரெண்டு பேரும் பேடிச்ச மாதிரி நிற்கிறீங்க? என்ன ஏதாவது பிரச்சனையா? சே அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கடைக்கு போகணும்ல, என்னென்ன வாங்கணும் என்னென்ன மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டே வர்றேன், அதான். அப்படியா? சரி சரி. என்ன உன் பொண்ணு இப்படி முட்டைக்கண்ணோட வெறிச்சு வெறிச்சு பார்க்குறான், என்னதான் ஆச்சு? நான் என்னென்ன ஐட்டத்தை வாங்க சொன்னேன்னா பாதி தான் மறந்துட்டேன், அதான் 2 போடு போட்டேன், அதான் இப்படி சைலண்ட்டாக வர்றா. ஏக்கா தோல் மேலே வளர்ந்த பிள்ளை இப்படி அடிக்கலாமா? வேறு என்ன பண்ணுறது, நான் சொன்னதில் பாதியை மறந்துட்டா. அவளுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தான் வாங்கிட்டு வந்தா. அப்போ நான் சொன்ன சீப்பாக வந்துட்டீங்களா? ம். உனக்கு உன் பிரச்சனையா? ஆமாம், சொன்னது ஒன்று அதுவும் மறந்தாச்சா? நல்லது போங்க, உங்களுக்காண்டி தான் அவ்வளோ நேரமாக உட்காந்துருக்கேன். சரி அக்கா வருவாங்க, சீப் எடுத்துகிட்டு வருவாங்க, வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. இந்த வாட்டி போனால் போது விடு, அடுத்த வாட்டி கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடுறேன், சரியா? சரி அக்கா. ரொம்ப நேரமாக நடந்து வரைஞ்ச போல் இருக்கு, கலப்பாக இருக்கீங்க. கொஞ்ச நேரம் உட்காருங்க, தண்ணி இனியே குடிச்சிட்டு அப்புறமா போகலாம். ஆமாம். சரி வாங்க உட்காருங்க. என்னத்தா உன் பொண்ணு அங்கேயே நிற்கிறா, வருவாளா வர மாட்டாளா? ஏய் மீனா, ஏய் ஆ இங்கே பாரு, நான் தான் கூப்பிட்டேன். என்னம்மா என்னாச்சு? எதுவும் ஆகலை, இங்கே வா, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போவோம். அம்மா தானே திட்டினாங்க, விடு ஏன் இப்படி மூஞ்சி தூக்கிட்டு வச்சுட்டு இருக்கேன்? ஒரு 2 ஜாமான் மறந்துருப்பேன், அதுக்கெல்லாமா இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்குவேன். விட்டு விட அடுத்த வாட்டி போகும்போது எல்லாத்தையும் கரெக்டாக ஞாபகம் வச்சு வாங்கிக்கலாம், சரியா? ஜாமானா? எந்த ஜாமான்? ஐயோ வாயை விட்டுருவா போல் இருக்கே இவ. ஏய், கடைக்கு போனோம்ல, அந்த சாமான் அக்கா கேட்குது. சரி விடு, நான் இனிமேல் எதுவும் சொல்ல மாட்டேன், சரியா? அடுத்த வாட்டி நீங்கள் கேட்ட சீப்பை கரெக்டாக கொண்டு வந்துடுறேன், சரியா? சரி சரி. ஏக்கா உங்கள் வீட்டுக்கு எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்டு வந்தாங்களா? அதான் ஒரு வாரமாக வந்துக்கிட்டு இருக்காங்களே, அப்புறம் என்ன? அம்மா ஏதாச்சும் காசு வச்சு கொடுக்குறேன் அப்படின்னாங்களா? அது யாருக்கிட்ட தெரியும், இனிமேல் தான் தெரியும். கடைசி நேரத்தில் தானே யார் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு தெரியும். இப்போ இருந்து கேட்டோன்னா என்ன நீயே காசு கொடுக்க இது பண்ணுறிய அப்படின்னுவானுங்க. கடைசியாக அவனுங்களே வந்து இந்தாங்கம்மா காசை வாங்கிங்க, எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படின்னுவானுங்க. அதுதான் வருஷம் வருஷம் நடக்குது. முதல்ல ஏதோ உத்தமங்க மாதிரி வந்துடுவாங்க, கடைசியை பார்த்தா 100 200 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஓட்ட போடுங்க எங்களுக்கு அப்படின்ட்டுவானுங்க. ஏக்கா ஒரு 2 நாளாக வேலை ஜாஸ்தி இல்லை? ஆமாடி, வெளியே நடந்து போக முடியல. இங்கே பாரு, இவளை கூட்டிகிட்டு போய் கொஞ்ச தூரம் நடனாங்க, ஜூஸ் வாங்கி கொடுத்தா தான் நடப்பேன் அப்படின்றா. இவளுக்கு வேறு ஜூஸை வாங்கி கொடுத்துட்டு நடக்க வைக்கிறதுலாம் போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஏக்கா இங்கே பாருங்க, நுங்கு வித்துட்டு வராங்க. அண்ணா நுங்கு எவ்வளோண்ணே? இப்பெல்லாம் நுங்கு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வர்றீங்க, ஒரு வண்டி லைன்ஸில் வச்சு தள்ளிட்டு வந்தால் தானே நிறையா வாங்குவாங்க. இங்கே 2 கையில் எடுத்து வந்தீங்கன்னா யார் வாங்குறது? ஒவ்வொரு வாட்டியும் வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வருவீங்க. இல்லைம்மா நாங்கள் நுங்கு விற்கிறவங்க இல்லை, ஓட்டு கேட்டு வந்திருக்கோம். எனக்கு ஓட்டு கேட்டு வந்துருக்கீங்களா? ஆமாம்மா, நுங்கு சின்ன எங்களோடது, அதான் நுங்க முழுசாகவும் வெட்டிங் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அப்போ தானே ஜனங்களுக்கு தெரியும் என்ன சின்ன எங்களோடதுன்னு. வெறும் கொடியில் சின்னத்தை போட்டு வச்சா எப்படி தெரியும்? இதே இப்படி நுங்கு கொண்டு வருவோம், 2 பேர்கிட்ட ஓட்டை கேட்போம், அப்படி ஆளுக்கு ஒன்று கொடுத்துட்டு சாப்பிட சொல்லிடுவோம். அப்போ தானே நாங்கள் ஓட்டுக்கிட்டு வந்தோம், நுங்கு சாப்பிட்டோம் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நான் தான் உங்களோட வேட்பாளர் நுங்கு கண்ணே. நுங்கு கண்ணனா? நேற்று கூட ஒருத்தர் கண்ணன்னு சொல்லி ஓட்டுக்கிட்டே வந்தார், அப்போ நீங்கள் வரலையா? அம்மா இப்போ கண்ணன்னு சொல்லி நிறைய பேர் வந்திருக்காங்க. நுங்கு கண்ணை, சங்கு கண்ணை, மங்கு கண்ணை, குரங்கு கண்ணை அப்படின்ட்டு ஒரே பேரில் நிறைய பேர் இருக்காங்கம்மா. அப்போ தான் நான் கன்ஃபியூஸ் ஆகி ஓட்டு பிரிஞ்சு போகும், அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆமாம்மா இதனால தான்மா நாங்கள் நுங்கு அப்படின்னு சொல்லி கையில் எடுத்துகிட்டு வரோம். இந்த இவர் தான் எங்களோட வேட்பாளர், பார்த்துக்குங்க. எங்கள் மூஞ்சி ஒரே மாதிரியாக இருக்கும், எல்லாருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான், சரியா? எங்களுக்கே ஓட்டு போட்டுருங்கம்மா. உங்களுக்கு வெயில் காலத்துலையும் சில்லுன்னு நுங்கு கொடுத்து ஜில்லுன்னு வச்சுருப்போம். வெறும் நுங்கு கொடுத்து ஓட்டை கேட்டிங்கன்னா ஓட்டு போட்டதுக்கப்புறம் வெறும் நுங்கு மட்டும் தான் கொடுப்பீங்களா, இல்லை பூன்னு தங்க ஊதிட்டு ஓடிடுவீங்களா? ஏம்மா நாங்கள் அப்படிலாம் பண்ண மாட்டோம்மா, எங்களை நம்பி ஓட்டு பண்ணலாம். உங்களுக்கு என்ன தேவையா சொல்லுங்கள், நாங்கள் எலெக்ஷனில் ஜெயிச்சது வந்ததுக்கப்புறம் பண்ணிடுவோம். ஆமாம் இப்போ இப்படி தான் சொல்லுவீங்க, ஜெயிச்சதுக்கப்புறம் அடுத்த எலெக்ஷன் தானே வருவீங்க. இந்த பக்கம் ஒரு 4 பேர் இப்போ தான் கேள்வி கேட்கவே ஆரம்பிச்சிருக்காங்க, அது உங்களுக்கு. ஏம்மா நாங்கள் அப்படி இல்லைம்மா. வேற எப்படி? அம்மா உங்கள் இதில் யார் வேட்பாளர்? நான் தாம்மா வேட்பாளர். அப்போ அவர் பேசவே மாட்டேங்கிறார், நீங்கள் தான் பேசுகிறீங்க. என்ன அவருக்கு நீங்கள் தான் வாயா, கடைசி அவர் ஜெயிச்சா நீங்கள் ஜெயிச்ச மாதிரின்னு சொல்லி எல்லாத்தையும் அம்பிட்டு போயிடுவீங்களோ ஒரு வேலை? போகிற சான்னு சொன்னது போதும், நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் ஓட்டு போகிறதா இல்லையான்னு சொல்லி நாங்கள் யோசிக்கிறோம். இங்கே வேட்பாளர் ஜெயிச்சு வந்தா குடிநீர்லேருந்து கூல்ட்ரிங்க்ஸு, கடல் நீர்லேருந்து பெட்ரோலு, அரிசியிலேருந்து பொரி, நிலக்கடையிலேருந்து பருப்பு, இது எல்லாத்தையும் அவர் உங்களுக்கு தனித்தனியாக பிரித்து கொடுப்பாருமா. என்னது
ஐயா என்ன ஒரு மாதிரியா இருக்கே? லூசு பசங்க போல் இருக்கு இவனுங்க. எலெக்ஷனுக்கு எதுக்கு நிற்கிறதுனே தெரியல. எவன் நிற்கிறான். அம்மா இந்த எலெக்ஷன் எதுக்குன்னு சொல்றீங்களா? எதுக்குன்னா ஜெயிக்கிறதுக்கு தான். நான் அதை கேட்கல. சட்டமன்றத்துக்கா இல்லை நாடாளுமன்றத்துக்கா? எம்பி எலெக்ஷனா எம்எல்ஏ எலெக்ஷனா அப்படி கேட்குறேன். என்ன கேள்வி கேட்டா ஒவ்வொருத்தர் மூஞ்சிரும் அந்த பக்கமாக பார்த்துக்கிட்டே வரீங்க. கேண்டிடேட்டுக்கு அப்புறம் வேற யாரும் இல்லை, வெறும் தெருத்தா இருக்கு. இந்த பக்கம் பாருங்க. உங்களெல்லாம் நினைச்சா எங்களுக்கு சிரிப்பு தான் வருது. எதுக்கு எலெக்ஷன்னே தெரியல. இதில் வேட்புமனு வேறு தாக்கல் பண்ணிட்டு நிற்கிறீங்க. சரி வந்ததான் வந்துட்டீங்க. ஆளுக்கு ஒரு நுங்கு ஆச்சு கொடுத்துட்டு போங்க. நாங்கள் அதையா சாப்பிட்டுக்கிறோம் வெயிலுக்கு. இந்தாங்கம்மா நுங்க பிடிங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருங்க சரியா? சாப்பிட்டு எங்களுக்கே ஓட்ட போட்டுருங்க. அதை இங்கே கொடுத்துட்டு போங்க. குழந்தைங்க வரும்ல, அதில் வண்டி செஞ்சு விளையாடுவாங்க. இந்தாங்க பிடிங்க. சரிம்மா எங்களுக்கே ஓட்டு போட்டுருங்க சரியா? போட்டுருவாங்க. நீங்கள் போங்க, போய் அடுத்த வீட்டை பாருங்கள். அம்மா இருந்த நுங்கெல்லாம் இங்கேயே கொடுத்துட்டீங்களே, அடுத்த வீட்டுக்கு போனால் அவங்க கேட்பாங்களே, என்ன பண்ணுவீங்க? வண்டி பின்னாடி தான் நிற்கிது, போய் டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடுவோம். அப்போ கேட்குறவங்க கிட்டலாம் நுங்க கொடுத்துறீங்க. உங்கள் சின்ன அப்படின்ட்டு. அம்மா நுங்கு வாங்குறதுக்கே நிறைய செலவாயிருமே, அதுக்கு என்ன பண்ணுவீங்க? கேண்டிடேட் ஒரு பரம்பரை பணக்காரரு, அவர்கிட்ட 1000 ஏக்கரில் நுங்கு தோப்பே இருக்குது, அங்கேருந்து பறிச்சிட்டு வரோம். ஓஹோ அப்படியா? சரி சரி போங்க, அடுத்த வீட்டை பாருங்க. சரிம்மா வரோம். நுங்கு சின்னம் எங்கள் சின்னம், நுங்கு சின்னம் போடுங்கம்மா ஓட்டு, வாயில் நுங்கத்தான் போட்டு. போடுங்கம்மா ஓட்டு, வாயில் நுங்கத்தான் போட்டு. எங்க சின்னம்? அப்படி போடுங்கம்மா ஓட்டு. இப்ப கிளம்புங்கம்மா நீங்க அடுத்த வீட்டை பார்த்து. ஓஹோ கிளம்புறோம் நாங்கள், ஓட்டாத்தான் கேட்க.